Hello guys, வணக்கம். Welcome to Time for Greatness. 15 psychological tricks that actually work. நம்மளோட கல்ச்சர் என்னதான் டெவலப் ஆனாலும் ஒருத்தரோட மனநிலையை புரிஞ்சுக்கிறது இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான பர்சன்ஸ் கிடையாது. ஈவன் நம்மளோட மூட் சில நேரம் எப்படி இருக்கும் அப்படின்றதையே நம்மளால் கூட ஃபைன் பண்ண முடியாது. நமக்குன்னு செய்ய வேலை இருக்கலாம், ஆனால் அதை செய்ய விரும்பாமல் செய்யறதுக்கான நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம மனநிலை ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்றது நம்மளை சைக்காலஜிக்கலாக ஒரு வேலையை செய்ய விடாதப்போ நாம் சைக்காலஜிக்கலாக நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதன் மூலமாக மற்றவங்களையும் நம்மளையும் இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். சில ஹியூமன் சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறதன் மூலமாக ஒருத்தரை உங்களால் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். பல இடத்துல இதை அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், பெஸ்ட் கம்யூனிகேஷன், ஓவரால் அட்மைரேஷன்ஸ், பெட்டர் எபிலிட்டி எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி உண்மையாகவே எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகக்கூடிய 15 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, செக் ஐ கலர். நீங்கள் ஒருத்தரோட ஐ கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக சீக்கிரமாக அந்த நபரோட சோசியலைஸ் ஆக முடியுது. ஐ கான்டாக்ட் வச்சுக்காம ஒருத்தரோட பேசினா அவங்க உங்ககிட்ட பேசுகிறத ரொம்ப நேரம் விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு பேசவே தெரியாதுன்னு நினைக்கலாம். அதே நேரம் அதிகமாக ஐ கான்டாக்ட் பண்ணியே பேசுகிறப்போ நீங்கள் வித்தியாசமான ஒரு ஆளாக தெரிவிங்க. நீங்கள் யாரையாவது புதுசாக மீட் பண்ணுறப்போ அவங்களோட ஐ கலர் என்ன அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் அவங்க கூட பேசுகிற டைமிங்கில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்பர் 2, ஸ்டே காம் டு டிஃப்யூஸ் அண்ட் ஆங்கிரி பர்சன். நீங்கள் ஒருத்தரை தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டா அதனால் அவங்களுக்கு கோபம் வரலாம். ஆனால் நீங்கள் அந்த நேரம் அவங்களோட சேர்ந்து சண்டை போட்டால் விஷயம் பெருசாக தான் ஆகும். அதனால் நீங்கள் காமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களோட அந்த அமைதி அவங்களோட கோபத்தை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி இன்னொருத்தவங்க கோபமாக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்பர் 3, கீப் குவைட் அண்ட் ஹோல்ட் ஐ கான்டாக்ட் டு கெட் அ சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர். நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறீங்க, அதுக்கு அவங்களோட பதில் இன்கம்ப்ளீட் ஆர் ரிவர்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அவங்களோட ஐ கான்டாக்ட் பண்ணலாம். இப்படி அமைதியோட ஐ கான்டாக்ட் வச்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு விதமான டென்ஷன் உருவாகுது. இந்த அமைதியை அவங்க பிரேக் பண்ண இன்னும் எலாபரேட்டாக அவங்களோட தாட்ஸை சொல்ல முன் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யார்கிட்டையாச்சும் பேசும்போது அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் மறைக்கிறாங்கன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 4, கிவ் யுவர் செல்ஃப் ஃபியூவர் சாய்ஸஸ் when you can't make a decision. நம்மள பலருக்கு கூட இது நடந்திருக்கலாம். ஒரு ட்ரெஸ் கடைக்கு போயிருப்போம், ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா எதை வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டியிருப்போம். முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு டெசிஷன்ஸை எடுக்க அதிகமாக டைம் ஆகும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் சொல்ல போகிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்க முடியல அப்படின்னா ட்ரெஸ்ஸோட கவுண்ட்டை குறைச்சிக்கோங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும்போது இதை எடுக்கலாமா இல்லை அதை எடுக்கலாமா அப்படின்ற வீண் குழப்பம் தான் அதிகமாக இருக்கும். இப்படி சைக்காலஜிக்கல் ஆக்ஷனாக சாய்ஸஸ் கம்மி பண்ணும்போது உங்களால் ஒரு சரியான டெசிஷனை ஈஸியாக எடுக்க முடியும். ஆவரேஜாக ஒரு மனிதரால் ஒரு 4 ஆப்ஷன்ஸை மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும்ட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அதனால் எஃபெக்டிவான ஒரு டெசிஷன்ஸை எடுக்க உங்களை நீங்களே லிமிட் பண்ணிக்கணும். இதன் மூலமாக ஒரு ஆப்ஷனை பற்றி யோசிக்க அதிகப்படியான நேரம் கிடைக்கும். இல்லை அது ஒத்து வராதப்போ இன்னொரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸை பற்றி யோசிக்க டைம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நான் இப்போ ஒரு ப்ரைவேட்டான கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் எப்போவாவது இன்டர்நெட் பான் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? இட்ஸ் ஓகே, ஒரு வாட்டி 2 வாட்டி எல்லாம் பார்க்குறதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் தினம் இந்த பான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா, தினம் பல தடவை இது பார்த்துட்டு இருந்தா உங்கள் லைஃப் எப்படி ஆகிடும்? நம்ம இந்த மாதிரி பான் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பிரெயினுக்குள்ள என்ன நடக்குது, இதை பற்றி எப்போவாவது நீங்கள் யோசிச்சிருக்குதா? அதாவது இதை பற்றி நிறைய ரிசர்ச் எல்லாம் நடந்திருக்கு. சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இருக்கிற எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி அற்புதமான ஒரு புக் தயார் பண்ணி இருக்கு. அதுதான் யுவர் பிரெயின் ஆன் போன் அப்படின்ற புக். உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் இருக்குன்னா அது வேணுமா வேண்டாமா இதை பற்றி எல்லாம் டிசைட் பண்றதுக்கு இந்த புக் உங்களை ஹெல்ப் பண்ணிடும். இந்த புக்கினுடைய ஆடியோ புக் சம்மரி நான் குக்கு எஃப்எம்ல இருந்ததா கேட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆடியோ புக் சம்மரி தான். அதனாலதான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது. இப்போ குக்கு எஃப்எம் இந்த ஜனவரி மந்த்ல நமக்காக ஒரு மெம்பர்ஷிப் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஜனவரி மந்த்ல குக்கு எஃப்எம் 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 49 rupeesக்கு நம்மளால குக்கு எஃப்எம் 1 month அன்லிமிட்டட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கு, டீடைல்ஸ் கொடுத்துருக்கு, போய் பாருங்க. குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுங்க, அப்புறம் வீடியோக்கு திருப்பி வாங்க. அடுத்து நம்பர் 5, மேக் வெட்னஸ்டே மோர் தென் ஜஸ்ட் ஹம்ப் டே. வேலைக்கு, காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு போகக்கூடிய எல்லாருமே எப்படா வீக்கெண்ட் வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரியே மண்டே மார்னிங் எந்திரிக்கிறதும் நமக்கு ரொம்பவே கஷ்டமான
கஷ்டமான ஒன்று இல்லையா? அதனால் வெட்னஸ்டே வர்றப்போ ஏதாவது ஒரு புது விஷயத்தை செய்ய பிளான் பண்ணலாம். உங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீமை சாப்பிட்றது மாதிரியான சிம்பிளான ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக கூட இது இருக்கலாம். இல்லை உங்களோட ஃப்ரெண்டு கூட மூவிக்கு போகிறது, இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சில ஆக்டிவிட்டீஸை வெட்னஸ்டே செய்கிறப்போ மண்டே வருதே அப்படின்ட்டு உங்களுக்கு பயமும் இருக்காது. அதே நேரம் வீக்கெண்டு எப்போ வரும்ட்டு நீங்கள் நினச்சிட்டே இருக்க வேண்டியதும் இருக்காது. அடுத்து நம்பர் 6, சிவிங் கம் டு காம் யுவர் நர்வ்ஸ். உங்களை டென்ஷன்ஸ் ஏற்றக்கூடிய இல்லை நர்வஸாக வைக்கக்கூடிய சில வேலைகளை செய்ய போகிறீங்க அப்படின்னா சிவிங் கம்ஸை வாயில் போட்டுக்கிட்டு வேலையை பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு சிவிங் கம்ஸை போட்டு வாயில் மென்னுட்டே இருக்கிறது ஒரு ரிலாக்ஸிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்குது. இப்படி மெல்லும்போது பிளட் ஸ்ட்ரீம்ஸில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோலோட அளவு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக டென்ஷன் அண்ட் ஒரி உண்டு பண்ணக்கூடிய சென்சேஷன்ஸ் குறையிறதாகவும் சொல்கிறாங்க. சிவிங் கம்ஸை போட்டு மெல்றப்போ உங்கள் மூளைக்கு நீங்கள் கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியாக ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கக்கூடிய சிக்னலை கொடுக்குறீங்க. இது ஸ்ட்ரெஸ் அண்ட் நர்வஸை குறைக்கிறதுக்கான ஒரு சைக்காலஜிக்கலான டிப். அடுத்து நம்பர் 7, ட்ரிக் யுவர் பிரெயின் டு ஸ்டாப் ப்ரோக்ராஸ்டினேட்டிங். இங்கே நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே ப்ரோக்ராஸ்டினேஷன் தாங்க. இதனால் நம்மளோட நேரம் வீணாகுதுன்னு உணர்ந்தாலுமே அடுத்து ஒரு வேலை வந்தால் அதையும் ப்ரோக்ராஸ்டினேட் தான் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு குரோனிக் ப்ரோக்ராஸ்டினேட்டராக நீங்கள் இருந்தால் அடுத்த முறை உங்களுக்கு ஒரு வேலை வந்தால் அதை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டு தூங்குங்க. அந்த வேலையை உங்கள் மூளை மென்டலி ஆக்ட் பண்ண கம்பல் பண்ணோம். அந்த வேலையை செய்கிறதுக்கான வழி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். ஸோ பேசிக்கலி ஃபிசிக்கல் வேர்ல்டில் உங்கள் வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மென்டல் வேர்ல்டில் அதை கம்ப்ளீட் பண்ண என்ன வழி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மூளை பாதி வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்ற சிக்னிஃபிகண்ட்டோட இருக்கிறனால அந்த வேலை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். ப்ரோக்ராஸ்டினேஷனையும் அவாய்டு பண்ணிட முடியும். அடுத்து நம்பர் 8, யான் டு ஃபைண்ட் அவுட் ஹூஸ் வாட்சிங் யூ. யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற உணர்வை நம்ம எப்பயாச்சும் அனுபவிச்சிருப்போம் இல்லையா? அவங்க நம்ம பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணுறாங்களோன்னு சில நேரம் சந்தேகம் கூட வரலாம். அடுத்த தடவை அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் சைக்காலஜிக்கல் ஹேக்ஸை யூஸ் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சிட முடியும். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். ஜஸ்ட் பார்க்குறாங்க அப்படின்ட்டு சந்தேகம் தோணுச்சு அப்படின்னா அவங்கள பார்த்து கொட்டாவி மட்டும் விடுங்க. அதே மாதிரி உங்களை பார்த்ததும் அவங்களும் கொட்டாவி விடுறாங்களா இல்லை அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. கொட்டாவி ஒருத்தர் விட்டா அதை பார்த்த இன்னொருத்தரும் கொட்டாவி விடுவார். அப்படி நீங்கள் கொட்டாவி விடுறப்போ அவரும் அதையே செஞ்சா அந்த நபர் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அர்த்தம். இதை நீங்கள் சந்தேகப்படக்கூடிய நபர்கிட்ட மட்டும் பண்ணலாம்ட்டு கிடையாது. உங்களோட க்ரஷ் உங்களை வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கவும் இந்த சைக்காலஜிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்பர் 9, மேக் யுவர் ரெக்வஸ்ட் இன் பர்சன். நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸை இமெயிலில் அனுப்புன்ட்டு ஃபோனில் சொல்கிறீங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த தடவை இப்படி ஒருத்தரை மறுக்காமல் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கலாம். இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்குறப்போ அதை செய்ய முடியாதுன்ட்டு அவங்க மறுக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கும் வேலை சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்குறப்போ அதை பண்ணுறதுக்கு யாராக இருந்தாலும் முன் வருவாங்க. அடுத்து நம்பர் 10, லேர்ன் திங்ஸ் பை எக்ஸ்பிளைனிங். ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அது நமக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா? உங்களால் ஒரு டாபிக் ஆர் கான்செப்டை லேர்ன் பண்ண முடியல அப்படின்னா அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான எஃபெக்டிவ் மெத்தட் இதுதாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை பண்ணுறப்போ சிம்பிளிஃபையிங் திங்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய க்ரூசியல் பிட்ஸ் அப்படின்ட்டு நினச்சி அந்த இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இதன் மூலமாக அந்த எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வர்றப்போ நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்பர் 11, ட்ரிக் யுவர் செல்ஃப் இன்டு குட் மூட். நீங்கள் நல்ல மூடில் இல்லை அப்படின்னா ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக உணர்றீங்க அப்படின்றத பிரெயினில் ட்ரிக் பண்ணுறதன் மூலமாக ஹாப்பியான மூடுக்கு நீங்கள் மாற முடியுது. இப்படி பண்ணுறப்போ பாடி அண்ட் பிரெயின் ரெண்டுமே ஒரு சைமல்டேனியஸ் ஃபீட்பேக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. இதன் மூலமாக அடுத்தவங்கிட்டையும் ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட்ஸை நீங்கள் ஏற்படுத்த முடியுது. ஒரு ஜென்யூன் ஸ்மைல் என்ன பண்ணுமோ அதையே ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணி உங்களோட பிரெயின் நெட்வொர்க்ஸை ஆக்டிவேட் பண்ணுமாம். ஸோ ஸ்மைல் ஃபேஸோட இருக்கிறது உங்களோட மூடை இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து நம்பர் 12, எலிமினேட் ஹேட்டர்ஸ் பை ஆஸ்கிங் ஃபார் அ ஸ்மால் ஃபேவர். உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்ற உணர்வு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான ஒன்றை கேட்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெருசாக ஒன்றுமே கேட்க வேணாங்க. உன்கிட்ட பேனா இருக்கான்னு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா என்கிட்டலாம் பேனா இல்லைப்பா அப்படின்ட்டு சொல்லி அந்த இடத்த காலி பண்ணிடுவாங்க. எப்படியோ ஒரு பேனா கொடுக்கறது எல்லாராலையும் பண்ண முடியக்கூடிய ஒரு ஸ்மால் ஃபேவராக இருக்கிறனால இல்லைன்னு மறுப்பு சொல்ல வாய்ப்பே இருக்காது.
ஒன்ஸ் உங்களுக்கு அவங்க பேனா கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களை பற்றின பெர்செப்ஷன்ஸை மாற்றி யோசிப்பாங்க. இது கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அவங்களோட மூளையில் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்ன்ட்டு சொல்லப்படக்கூடிய பிரெயின்ஸ் டிஸ்லைக் அப்படின்ற ஆக்ஷன்னால உங்களை பிடிக்காம போகிறது நடக்குது. ஆனால் நீங்கள் பேனா கேட்குறப்போ அவங்களோட பிலீஃபுக்கும் உங்களோட ஆக்ஷன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத அவங்க உணர்வாங்க. இப்படி அவங்களோட ஸ்மால் ஃபேவரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களை பிடிக்காத ஒருத்தரையும் பிடிக்க வைக்க முடியுது. அடுத்து நம்பர் 13, ரைட் அவே யுவர் ஒரிஸ். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லை ஆங்ஸைட்டியாவோ இருக்கிறப்போ உங்களுக்கு தோன்றதை ஒரு 10 நிமிஷம் எழுதுங்க. இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத எழுதுங்க. இந்த டென்ஷன்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் எழுதுங்க. பாசிபிலிட்டி இருந்தால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ஆங்ஸைட்டிஸ் எல்லாத்தையும் ஆஃப்லோடு பண்ண எழுதுறப்போ உங்கள் பிரெயின் ரிசோர்ஸஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகும். அடுத்து என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான ஃபோக்கஸை ஈஸியாக கொடுக்கும். அடுத்து நம்பர் 14, கவுண்ட் டு 5 அண்ட் கெட் திங்ஸ் டன். உங்களுக்கு ஒரு வேலை செய்ய பிடிக்கவே இல்லை, ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறப்போ 1ல் இருந்து 5 வரை எண்ணிட்டே வேலை செய்ய ஆரம்பிங்க. உதாரணமாக நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணணும்ட்டு நினச்சா 1 நிமிஷம் எதையும் யோசிக்காமல் அடுத்து 5 கவுண்ட் பண்ணிட்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி கவுண்ட் பண்ணுறப்போ உங்கள் மூளையை அந்த சூழ்நிலைக்கு தயார் பண்ணுவீங்க. கவுண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அதை செஞ்சாகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு மூளை போகிறப்போ வேற எதையும் பற்றி யோசிக்காமல் ஆக்ஷன்ஸில் இறங்கிடும். அடுத்து நம்பர் 15 அண்ட் லாஸ்ட் ஒன், மேக் அ லாஸ்டிங் இம்ப்ரெஷன். நீங்கள் ஒருத்தர் கூட மெமோரபிளான டேவை ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு நினச்சா உங்களுக்கு தேவையான சைக்காலஜிக்கல் டிப்ஸ் தான் இது. யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பர்சனோட ஏற்படக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மெமரிஸ் எப்பவுமே ஞாபகம் இருக்கும். இடையில ஏற்படுறது எல்லாமே சரியாக ஞாபகம் வராது. இதை நீங்கள் உங்களோட அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தரோட நீங்கள் டேட் போகணும் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது அவங்களுக்கு ஸ்பெஷலான மெமோரபிளாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் அண்ட் எண்ட் கான்வர்சேஷன் உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அதை செய்யுங்க. இப்படி செய்கிறப்போ அதை அவங்க மறக்காம ஸ்பெஷலான ஒரு மெமோரிஸாக ஞாபகம் வச்சுப்பாங்க. பொதுவாகவே ஹியூமன் மைண்டோட பவர் இம்ப்ரெசிவ் அண்ட் ஃபார் ரீச்சிங்கான ஒன்று. அதையும் நீங்கள் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைக்காலஜிக்கல் திங்ஸை அப்ளை பண்ணுங்க. பேசிக் சைக்காலஜிக்கலான விஷயங்களை செய்கிறதன் மூலமாக இன்னும் அதிகமாக மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும். இந்த சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாமே மற்றவங்களை உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்ற போகிற ட்ரிக்ஸ் எல்லாம் இல்லை. உங்களோட டெய்லி லைஃப் சுச்சுவேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஓவரால் கம்யூனிகேஷனுக்கும் தேவைப்படுறது தான் இந்த ட்ரிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.